இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப கஷ்டமான ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மாவாக இருக்கிறது தான். ஒரு மாமா இருந்தோம்னா நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி தான். பட் நம்ம அதை அமேசிங்காக பண்ணிகிட்ருக்கோம் எல்லா அம்மாக்களும். ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சால் தான் நம்ம இன்னும் பவர்ஃபுல், நம்ம இன்னும் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருப்போம் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். நானும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப தப்பு. நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற பேரண்டிங், ஒரு அம்மாவாக இருக்கிறதே ஒரு பெரிய அமேசிங்கான ஜாப் தான். பட் இதேவே நான் பண்ணிகிட்ருங்கன்னு நான் சொல்லலை. பட் சைடில் நம்மளோட பேஷன், பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்மளுக்கு ஜாய்ஃபுல் கொடுக்குற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். உங்களுக்கு குக்கிங் பண்ணுறது பிடிக்குன்னா குக்கிங் ஏதாவது பண்ணலாம். ஒரு இப்போ எப்படி நான் யோகா ஜேர்னி வந்து நான் டிஸ்கவர் பண்ணேன், எனக்கு யோகா பிடிக்கும். ஸோ அது மூலமாக வந்து என்னோடய ஜாய், நான் என்னோடய நாலேஜ் யாராவது ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ தட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஹாப்பியாக இருக்க கற்றுக்கோங்க. அம்மாவாக இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அமேசிங்கான ஜாப். நீங்கள் ரொம்ப லெஸராக ஃபீலே பண்ணாதீங்க. ஓகே? அண்ட் ஒன் லைஃப் தான், ஒன் சான்ஸ் தான். லிவ் ஹாப்பிலி. பீஸ்.